GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலையில் தொடர்ச்சியாக வெடிச்சத்தங்களும் குண்டு வெடிப்புகளும் கேட்டதால் அந்நாடு முழுவதும் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக லா கர்லோட்டா விமான நிலையம், புவர்டோ தியூனா ராணுவ தளம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தீப்பிடித்து கரும்புகை கிளம்பியது. மிராண்டா, அரகுவா, லா குவைரா ஆகிய மாநிலங்களிலும் வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களை அமெரிக்க ராணுவமே நடத்தியதாக வெனிசுலா அரசு குற்றம் சாட்டியது. வெனிசுலா பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பாட்ரினோ லோபஸ் தேசிய தொலைக்காட்சியில் உரையாற்றி அமெரிக்காவின் இந்த தாக்குதலை கண்டித்தார். துணை அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் அதிபர் மதுரோவின் இருப்பிடம் தெரியவில்லை என்றும் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை அமெரிக்கா உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார். வெனிசுலா மீது பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தினோம். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது என்று கூறியிருக்கிறார். மேலும் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பின்னணியாக வெனிசுலாவில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் நடப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. 2020 மதுரோ மீது நார்கோ டெரரிசம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்ய $50 மில்லியன் சன்மானம் அறிவிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாக கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவத்தை குவித்து வெனிசுலா கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இப்போது நேரடியாக நாட்டுக்குள் தாக்குதல் நடத்தி அதிபரை கைது செய்திருப்பது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கியூபா, ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கண்டித்துள்ளன. வெனிசுலா அரசு தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ராணுவத்தை முழு அளவில் தயார் நிலையில் வைத்துள்ளது. இந்த சம்பவத்தால் உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டதா என்பது உடனடியாக தெரியவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்கள் பெரும் பதைவதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உலக நாடுகள் இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் வெனிசுலாவின் அடுத்த கட்ட அரசியல் நிலைமை என்னவாகும் என்பது பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.